உலக புகழ்பெற்ற எல்லோராவின் கைலாசநாதர் கோயிலுக்கு முன்பே தென்னிந்திய கடற்கரையில் அதே பாணியில் பல்லவர்கள் செதுக்கிய ஒரு அதிசயம். ஒரே பாறையை மேலிருந்து கீழாக குடைந்து உருவாக்கப்பட்ட பிரம்மாண்டமான பஞ்ச பாண்டவ ரதங்கள் குயிலரங்கத்தில் இன்று பார்க்கலாமா? நாம் உள்ளே நுழையும் போதே முதலில் நம் கவனத்தை ஈர்ப்பது இந்த பிரம்மாண்டமான சிம்ம சிற்பம்தான். திரௌபதி ரதத்திற்கு முன் ஒரு பாதுகாவலன் போல இது கம்பீரமாக நிற்கிறது. இதன் பிடரி, அதோட ஆக்ரோஷமான பார்வை நிஜமாவே இந்த சிங்கத்தை பார்க்க அவ்வளவு கம்பீரமாக தெரிகிறது. சிங்கத்தை கடந்து சென்றதும் முதலில் வருவது திரௌபதி ரதம். இங்கு உள்ளே கொற்றவை அம்மன் காட்சி அளிக்கிறார். இந்த வளாகத்திலேயே இருக்கும் மிக சிறிய ரதம் இதுதான். கிராமங்களில் இருக்கும் கூரை வீட்டின் அமைப்பை அப்படியே அழியாத கிரானைட் கல்லில் கொண்டு வந்துள்ளனர். இந்த கொற்றவை கோவிலை விட்டு வெளியில் வந்து இதன் பின்புறத்தில் பார்க்கும்போது இங்கு ஒரு பாதி செதுக்கப்பட்ட நந்தி சிற்பம் இருக்கிறது. பாறையிலிருந்து எப்படி ஒரு சிற்பத்தை கொண்டு வருகிறார்கள் என்ற ஆரம்ப கட்டத்தை இது நமக்கு காட்டுகிறது. இந்த நந்தியை கடந்து அதே மேடையில் இருக்கும் அடுத்த ரதத்திற்கு செல்வோம். இதுதான் அர்ஜுனன் ரதம். இது ஏறக்குறைய நாம் எல்லோரா குகைகளில் பார்க்கும் சிற்பக்கலை அமைப்பை மாதிரியே உள்ளது. இதன் சுவர்களில் செதுக்கப்பட்டிருக்கும் அந்த சிலைகளின் வடிவங்கள் நாம் முதலில் பார்த்த குடில் அமைப்பை விட மிகவும் நுணுக்கமான வேலைப்பாடுகளுடன் தெரிகிறது. இதன் அடிப்பகுதியில் சிங்கமும் யானையும் மாறி மாறி செதுக்கப்பட்டுள்ளன. இது அப்படியே எல்லோரா சிற்பங்களின் பாணியை ஞாபகப்படுத்துகிறது. இதை பார்க்கும்போது இந்த யானைகளும் சிங்கங்களும் தான் இந்த முழு ரதத்தையுமே தாங்கி பிடித்திருப்பது போன்ற ஒரு பிரம்மையை நமக்கு கொடுக்கிறது. அர்ஜுனன் ரதத்தை கடந்து நாம் முன்னோக்கி நடக்கும்போது அடுத்த ரதத்தை அடைவதற்கு முன் இந்த முற்று பெறாத யானை சிற்பம் நிற்கிறது. இதனுடைய கண் பகுதியை பார்க்கும்போது மிகவும் தத்ரூபமாக உள்ளது. யானையை கடந்து அடுத்து நாம் பார்த்து கொண்டிருப்பது பீமரதம். மற்ற ரதங்களை விட இது எவ்வளவு பிரம்மாண்டமாகவும் நீளமாகவும் இருக்கிறது பாருங்கள். இது ஒரு பெரிய மாட்டு வண்டியின் கூரை அமைப்பு போன்று மிகவும் வித்தியாசமாக உள்ளது. இந்த பீமரதத்தை பொறுத்தவரை மற்ற ரதங்களில் இல்லாத ஒரு அமைப்பு உள்ளது. இதை நாம் முழுவதுமாக சுற்றி வர முடியும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இதன் வேலைப்பாடுகள் முழுமையடையாததால் நாம் ஒரு இடத்தில் அப்படியே நிற்கும்படி ஆகிவிடுகிறது. இந்த அழகான வேலைப்பாடுகளுக்கு நடுவே ஆங்காங்கே ஊழி பதித்த தடயங்கள், அதன் கீறல்கள் இன்னும் தெளிவாக தெரிகின்றன. இவற்றை பார்த்தாலே இந்த சிற்பங்கள் முழுமையாக நிறைவு பெறாமல் விட்டு செல்லப்பட்டவை என்பதை உணர முடிகிறது. பீமரதத்தின் பாதையிலிருந்து அப்படியே நகர்ந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும் நகுலன் மற்றும் சகாதேவன் ரதத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது மற்ற ரதங்களிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. இதன் வெளிப்புற பகுதியை பார்க்கும்போது ஒரு யானையுடைய பின்பகுதி போன்றே வடிவமைக்கப்பட்டுள்ளது. இங்கு இருக்கும் அனைத்து ரதங்களையும் ஒரு நிமிஷம் பாருங்கள். எந்த ஒரு ரதமும் இன்னொன்றோடு ஒத்துப்போகாமல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. இறுதியாக இங்குள்ள மிக உயரமான ரதமான தர்மராஜ ரதத்தின் முன்னே வந்து நிற்கிறோம். ஒரே பாறையை குடைந்து ரதம் செய்யும் மோனோலிதிக் கலைக்கு இது ஒரு ஆகச்சிறந்த உதாரணம். இந்த பாறையை மேலிருந்து ஆரம்பித்து கீழே வரை செதுக்கியுள்ளனர். இந்த ரதத்தின் உச்சி பகுதியில் சிற்பங்கள், கோணங்கள் என அனைத்துமே மிகவும் துல்லியமாகவும் அழகாகவும் செதுக்கப்பட்டிருப்பது தெரிகிறது. ஆனால் அப்படியே படிப்படியாக கீழே இறங்கி வர வர அந்த நுணுக்கமான வேலைப்பாடுகள் குறைந்து கொண்டே வருகிறது. கீழ்ப்பகுதிக்கு வரும்போது நுணுக்கங்கள் எதுவும் இல்லாமல் வெற்றுப்பாறையாகவே இருக்கிறது. பல நூற்றாண்டுகளாக இந்த முழு இடமுமே கடற்கரை மணலுக்குள் ஆழமாக புதைந்து கிடந்துள்ளது. யாருக்குமே இப்படி ஒரு இடம் இருப்பது தெரியாமல் போயிற்று. 19ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில்தான் இங்கு இருந்த டன் கணக்கான மணல் முழுக்க அகற்றப்பட்டு இந்த உலக அதிசயம் மீண்டும் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்பட்டது.
மாமல்லபுரம் பஞ்ச பாண்டவ ரதங்கள் ஒரே பாறையில் செதுக்கப்பட்ட பல்லவர்களின் அதிசய கலை சின்னங்கள். அவர்களின் நுணுக்கமான வேலைப்பாடுகள், கற்பனை மற்றும் கட்டிடக்கலை திறமை, இவை அனைத்தும் இன்று வரை உலகை வியக்க வைக்கிறது. இதோடு நம் மாமல்லபுரம் தொடர் முடிவடைகிறது. ஆனால் பல்லவ கலை சின்னங்கள் சொல்லும் கதைகளுக்கு என்றும் முடிவில்லை.